இந்த கொலைகளை பற்றின செய்திகளை படிக்கும்போது எனக்கு வந்த சந்தேகம் என்ன தெரியுமா? அது எப்படி இத்தனை பேரை அவ்வளோ ஈஸியாக கொலை பண்ண முடியும்? இதுக்கு காமம் மட்டும்தான் காரணமா? ஹர்ஷேந்திர ஹெக்டேயோட கார் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்கிறதுனால அவர் தான் இதில் இன்வால்வ்டாக இருந்தாரா, இல்லை வேறு சிலருக்கு இதில் தொடர்பு இருந்திருக்குமா? ஆரம்பத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு நரபலி கொலையாக இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 90களில் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில்களில் தனக்கு வேண்டியது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தலைங்களாம் வந்து நரபலி கொடுத்து பூஜை பண்ணுறது நிறைய நியூஸ் வரும். ஆனால் அதில் பெரிய தலைங்களாம் இன்வால்வ் ஆனதுனால அந்த நியூஸ்லாம் அப்படியே அமைக்கிட்டாங்க. ஆனால் இந்த பெண்கள் கொலை பண்ணியிருக்கிறத பார்த்தா ஒருவேளை அது தாந்திரிக் ரிச்சுவல்ஸாக கூட இருக்கலாம். தாந்திரிக் ரிச்சுவல்ஸ்னால் என்னென்னு என்னால் சொல்ல முடியாது, கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் சில வகையான தாந்திரிக் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தேவை, ஏன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. காரியம் ஆகிறதுக்காக தனக்கு மேலே இருக்கவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பெண்களை கடத்திட்டு போய் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வரைக்குமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவங்களை பற்றி ஒரு நியூஸும் இல்லை. ஏன்னா இவங்க மாட்டினா இவங்களால சம்மந்தப்பட்ட எல்லாருமே மாட்டுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்களை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இவங்க மாட்டதுக்கு எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லாமல் தான் பார்த்துப்பாங்க. சிலர் சொல்கிறாங்க உடல் உறுப்பில் திருடுறதுக்காக, அதாவது ஆர்கன்ஸை வந்து திருடி எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுறதுக்காக கூட இந்த கொலை நடந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த ஆங்கிளில் வந்து அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா இறந்து பண்ண பெரும்பான்மையான பெண்கள் பாலியல் வன்முறையில் தான் இறந்துருக்காங்க.